நள்ளிரவு 1:30 அல்லது 2 மணி இருக்கலாம். அந்த இரவின் வெப்பம் சொல்லில் அடங்காது. மின் விசிறி சுழன்றாலும் அது சூடான காற்றையே வீசிக்கொண்டிருந்தது. சில ஆண்டுகளாகவே உறக்கம் என்னிடம் பிணக்கு வைத்துக்கொண்டு பிரிந்திருந்தது. இந்த சூழல் அந்த இடைவெளியை இன்னும் அதிகப்படுத்தியது. பழைய காட்டன் நைட்டி அணிந்து தாகத்தோடு சமையலறைக்கு சென்றேன். குளிர்சாதன பெட்டியை திறந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்தபோது என் கைபேசி டிங் என்று ஒலி எழுப்பியது. நள்ளிரவில் யார் மெசேஜ் செய்திருப்பார்கள் என்ற யோசனையுடன் திரையை திறந்தேன். வாட்ஸ்அப்பில் ஒரு குறுஞ்செய்தி. அனுப்பியவர் கதிர். கதிர் எங்கள் வீட்டின் அடுத்த அறையில் வாடகைக்கு இருக்கும் 26 வயது இளைஞன். எங்கள் 2 அறைகளுக்கும் இடையில் ஒரு சிறிய பால்கனி மட்டுமே பிரிவினை. மெசேஜில் இப்படி இருந்தது: ஆண்டி, இன்னும் தூங்கலையா? என்னை போல உங்களுக்கும் இந்த உஷ்ணம் தூக்கத்தை கெடுக்குதா? மெசேஜை படித்தவுடன் என் ரத்தம் கொதித்தது. நேற்றைய பிறந்த பையன் நள்ளிரவு 2 மணிக்கு எனக்கு இப்படி மெசேஜ் செய்வதா? கோபத்துடன் பால்கனி கதவை நோக்கினேன். இருள் சூழ்ந்திருந்தது. ஆனால் பால்கனியின் அந்த சிறிய சுவரை ஒட்டி ஒரு உருவம் தெரிந்தது. மெல்ல திரையை விலக்கி பார்த்தேன். அவன் தன் பால்கனியில் சட்டை அணியாமல் வெறும் பனியன் மட்டும் அணிந்து நின்றிருந்தான். அவன் கையில் இருந்த செல்போன் வெளிச்சத்தில் அவனது வேர்வை படிந்த உடல் பளபளத்தது. நான் திரைக்கு பின்னால் மறைந்திருப்பதை அவன் கவனித்து விட்டான். அத்தோடு நில்லாமல் செல்போனை ஆட்டி பதிலளிக்கும்படி சைகை செய்தான். அவனது அந்த அலட்சியமான செயல் எனக்குள் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அன்று இரவு நான் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாலும் தூக்கம் என் கண்களை எட்டவே இல்லை. கதிரின் அந்த மெசேஜ் என் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடந்த ஏதோ ஒரு உணர்வை தட்டி எழுப்பியது. 36 வயதான நான் ஒரு விதவை, சமூகத்தின் பார்வையில் பரிதாபத்திற்குரியவள். கடந்த 3 ஆண்டுகளாக என் கணவர் மறைவுக்கு பிறகு நான் ஒரு இயந்திரத்தை போலதான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் கதிரின் அந்த துணிச்சல் மிகுந்த மெசேஜ் என்னை ஒரு அசாதாரணமான பெண்ணாக மாற்றி காட்டியது. யாரோ ஒருவர் என்னை வெறும் விதவை என்ற முத்திரை குத்தி பார்க்காமல் ஒரு பெண் பாலாக ஆசை கொண்ட மானுடமாக பார்த்தது எனக்குள் ஏதோ ஒரு விசித்திரமான கிளர்ச்சியை உண்டாக்கியது. அந்த காலை வேளையில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு என் வாழ்வில் நிகழ்ந்த அந்த சம்பவங்கள் மீண்டும் என் நினைவுக்கு வந்தன. என் கணவர் மறைந்த போது என் மாமியார் மற்றும் மாமனாரின் நாராசமான பேச்சுக்களும் உறவினர்களின் போலி அனுதாபங்களும் என்னை கடுமையாக பாதித்தன. அந்த சூழலில் மூச்சுவிடக்கூட முடியாமல் தவித்த நான் எல்லாவற்றையும் உதறிவிட்டு இந்த புதிய நகரத்திற்கு தப்பி வந்தேன். ஒரு பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி அமைதியான வாழ்க்கையை தேடினேன். ஆனால் அந்த அமைதிக்கு அருகிலேயே ஒரு சுனாமி காத்திருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவன் தான் கதிர். நான் இங்கே குடியேறிய முதல் நாள் நினைவுக்கு வந்தது. அன்று மாலை கதவை தட்டிய போது கையில் ஒரு காலி பாத்திரத்துடன் கதிர் நின்றிருந்தான். வணக்கம் ஆண்டி, நான் பக்கத்து வீட்டில் இருக்கேன். சர்க்கரை கொஞ்சம் தீர்ந்து போச்சு. பக்கத்துல கடை இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் கிடைக்குமா என்று அவன் கேட்ட விதம் மிகவும் மரியாதையாக இருந்தது. அவன் முகம் பார்த்தால் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாத அப்பாவி பையன் போலத்தான் இருந்தான். ஆனால் அந்த அப்பாவித்தனமான முகத்திற்கு பின்னால் இவ்வளவு துணிச்சல் இருக்குமென்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அன்றிலிருந்து அவனுக்கும் எனக்கும் இடையிலான உறவு சர்க்கரை கேட்டு வாங்கும் பழக்கத்திலிருந்து பால்கனியில் சந்திக்கும் மௌன பேச்சாக மாறியிருந்தது. ஆனால் அந்த இரவு அவன் அனுப்பிய மெசேஜ் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றியது. மறுநாள் காலை பள்ளிக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தேன். என் மனம் முழுவதும் கதிரின் முகமே நிறைந்திருந்தது. கதவை திறந்து வெளியே வந்தபோது பால்கனியில் அவன் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. இன்றும் அவன் என்னை மறிப்பானா அல்லது அந்த மெசேஜை வெறும் கேலியாக கடந்து செல்வானா தெரியவில்லை. ஆனால் என் கால்கள் அவனை நோக்கி செல்வதை அறியாமலேயே தடுக்க முயன்றன. அவன் சொன்ன அந்த வார்த்தை சில நேரங்களில் எனக்கும் இரவில் தனிமை வாட்டுகிறது, இந்த உலகில் யாருமே இல்லையா என்று தோன்றுகிறது என்பது என் இதயத்தில் ஆழத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது. 26 வயது வாலிபன், வாழ்க்கையின் வசந்த காலத்தில் இருப்பவன். அவனுக்கே தனிமை என்றால் 36 வயதில் உறவுகளால் ஒதுக்கப்பட்ட எனக்கு அது எவ்வளவு பெரிய பாரம். அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கிடையேயான அந்த 3 அடி சுவர் வெறும் செங்கல் சுவராக தெரியவில்லை. அது எங்களுடைய தனிமைகளை தாங்கி நிற்கும் ஒரு பாலமாக தெரிந்தது. அவன் முகத்தில் தெரிந்த அந்த நிழலாடும் வேதனை எனக்குள் ஒருவித பரிதாபத்தை ஏற்படுத்தியது. அதுவரை அவனை வெறும் தொல்லை தரும் பக்கத்து வீட்டுக்காரன் என்று நினைத்திருந்த நான் அன்றைய தினம் அவனை ஒரு சக மனிதனாக, அதே வழியை பங்கிடும் ஒரு நண்பனாக பார்க்க தொடங்கினேன். கதிர், வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவது சகஜம். ஆனால் அதை நீ எப்படி சமாளிக்கிறாய் என்பதுதான் முக்கியம். நீ இன்னும் இளமையானவன் என்று நான் மென்மையாக சொன்னேன். அதற்கு அவன் ஒரு குறும்புத்தனமான புன்னகையுடன், அதனால்தான் ஆண்டி, நான் உங்களைப் போல சீரியஸாக இருப்பதில்லை. எதையாவது வேடிக்கை பார்ப்பது, யாரிடமாவது பேசுவது என்று எதையாவது செய்து கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுவதை விட இந்த தருணத்தை எப்படி சந்தோஷமாக கழிக்கலாம் என்றுதான் பார்க்கிறேன். நீங்களும் அப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்றான். அவன் சொன்னது முற்றிலும் உண்மைதான். நான் கடந்த 3 வருடங்களாக எதற்கோ பயந்து யாரோ என்னை பற்றி என்ன சொல்வார்களோ என்று அஞ்சி என் உணர்வுகளை பூட்டி வைத்திருந்தேன். ஆனால் இந்த இளைஞன் ஒரு நொடியில் என் பாதுகாப்பு வளையத்தை உடைத்து விட்டான். அன்றைய மாலை பொழுது வழக்கத்தை விட அதிக அமைதியாக இருந்தது.
பால் காஃபி வாசமும் அந்த ஊரின் குளிர்ந்த காற்றும் சேர்ந்து எங்களை ஏதோ ஒரு விசித்திரமான மௌனத்தில் ஆழ்த்தியது. அவனது பார்வையில் இருந்த அந்த துணிச்சல் என்னை தவறாக பார்க்கவில்லை என்று என் மனம் உறுதியாக நம்பியது. ஒருவேளை அவனது அந்த நள்ளிரவு மெசேஜ் கூட ஒரு ஆணின் காமமாக இல்லாமல் ஒரு தனி மனிதனின் ஏக்கமான குரலாகத்தான் இருக்குமோ? நான் அவனை உற்று பார்த்தேன். அவன் கையில் காஃபி கோப்பையுடன் சாய்ந்து நின்றிருந்தான். அவன் கண்கள் ஏதோ சொல்ல துடித்தன. அப்போதுதான் எனக்கு புரிந்தது, அவனுக்கும் எனக்கும் இடையிலான இந்த இடைவெளி வெறும் சுவர் மட்டுமல்ல, அது என் மனதிற்குள் நானே போட்டுக்கொண்ட ஒரு தடை உத்தரவு. அதை தகர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தோன்றியது. கதிர், நீ சொன்னது சரிதான் என்று நான் மெல்ல தொடங்கினேன். என் குரலில் அன்று முதல் முறையாக ஒரு சின்ன நடுக்கம் இல்லை. அவன் ஆவலுடன் என்னை நோக்கினான். அந்த நொடியில் என் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் மாறப்போவதை நான் உணர்ந்தேன். மழை வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது. அந்த சிறிய பால்கனி தண்ணீரில் குளிர்ச்சியால் மூழ்கியிருந்தது. அவசரமாக துணிகளை எடுக்க போராடிய என் நிலை என்னை அறியாமலேயே என்னை தற்காப்பற்றவளாக மாற்றி இருந்தது. நனைந்த காட்டன் புடவை என் மேனியில் ஒட்டிக்கொள்ள நான் ஒரு கணம் திகைத்து நின்றேன். அப்போதுதான் கதிரின் பார்வை என் மீது பதிந்தது. அவன் கையில் இருந்த டவலால் தன் ஈர தலைமுடியை துடைத்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் என் இதயம் தொண்டைக்குள் துடித்தது. ஒரு பெண் தன் அந்தரங்கத்தை மறைக்க துடிக்கும் அந்த தருணத்தில் ஒரு அந்நியன் இப்படி பார்ப்பது எனக்குள் ஒருவிதமான நடுக்கத்தையும் அதே சமயம் ஒரு விவரிக்க முடியாத ஈர்ப்பையும் தந்தது. நான் சட்டென உள்ளே ஓட நினைத்தேன். ஆனால் மழைநீர் வழியும் என் கூந்தல் என் முகத்தை மறைத்தது. கதிர் அசையாமல் அப்படியே நின்று என்னை கவனித்துக் கொண்டிருந்தான். அவனது கண்களில் இருந்த அந்த தீவிரமான பார்வை முன்பு பார்த்த குறும்பை காட்டிலும் வேறொன்றை சொல்லியது. அது அச்சமற்ற ஆழமான ஒரு விருப்பம். ஆண்டி, நனைறீங்க, உள்ளே போங்க என்று அவன் குரல் மலையின் சத்தத்தை தாண்டி கேட்டது. ஆனால் அவன் உள்ளே செல்லவில்லை. அவனும் அந்த மலையின் குளிர்ச்சியில் நனைந்தபடி பால்கனி சுவரை தாண்டி தன் கையை நீட்டினான். வேண்டாம் கதிர், போயிடு என்று நான் தடுமாறினேன். ஆனால் அவன் கேட்கவில்லை. இந்த மலை ரொம்ப நாளா நமக்குள்ள இருந்த அந்த தடையை இன்னைக்கு அடிச்சிட்டு போயிடுச்சு சீலா. நீங்க எப்பவும் என் ஆண்டியா மட்டுமே இருக்கணும்னு நான் நினைக்கல என்றான். முதல் முறையாக என்னை ஆண்டி என்று அழைக்காமல் என் பெயரை குறிப்பிட்டு என் கண்கள் கலங்கின. 3 வருடங்களாக நான் சுமந்து வந்த அந்த விதவை எனும் பாரம் இந்த மலையில் கரைந்து போவது போல் உணர்ந்தேன். அவன் நீட்டிய கையில் நான் என் கையை வைத்தேனா அல்லது அவனாகவே என் கையை பற்றி கொண்டானா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த 3 அடி சுவர் இப்போது ஒரு தடையாக தெரியவில்லை. அது இரு உலகங்களை இணைக்கும் பாலமாக மாறி இருந்தது. மழையின் வேகத்தில் அந்த சிறிய பால்கனிக்குள் நாங்கள் இருவரும் நெருங்கி நின்றோம். அவன் முகத்தில் தெரிந்த அந்த தெளிவு என் மனதின் பயத்தை அகற்றியது. அவன் என்னை பார்த்த விதத்தில் எந்த கேலியும் இல்லை. ஏதோ ஒரு ஆழ்ந்த தேடல் இருந்தது. ஏன் பயப்படுறீங்க? நாம 2 பேருமே தனியா தானே இருக்கோம், அப்புறம் எதுக்கு இந்த தயக்கம் என்று அவன் மிக நெருக்கமாக வந்து கேட்டான். நான் அவனது கண்களை நேராக பார்த்தேன். 3 வருடங்களுக்கு பிறகு ஒரு ஆணின் அருகாமையை நான் இத்தனை நெருக்கமாக உணர்கிறேன். அந்த தருணம், மழையின் இசை, அவனது வெப்ப மூச்சுக்காற்று மற்றும் எனக்குள் எழுந்த அந்த புதிய எதிர்பார்ப்பு எல்லாம் சேர்ந்து என் உலகத்தையே மாற்றி அமைத்தன. அவன் என் தோள் மீது இருந்த அந்த ஈர துணியை மெல்ல விலக்கினான். அவனது விரல்கள் என் தோளில் பட்டபோது மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வு. இனி மறைக்க ஒன்றுமில்லை என்பதை நான் உணர்ந்தேன். அந்த மலையிரவு எங்கள் இருவருக்கும் புதியதொரு தொடக்கமாக அமைந்தது. மெழுகுவர்த்தியின் அந்த மங்கலான மஞ்சள் வெளிச்சம் அறையை ஒரு கனவுலகமாக மாற்றி இருந்தது. வெளியே மலையின் சீற்றம், உள்ளே கதிரின் மூச்சுக்காற்றின் வெப்பம். அவன் சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தின் துடிப்பை எகிர செய்தன. பூதம் உயிரை எடுக்கும், ஆனால் நீங்கள் என் ஆன்மாவையே எடுத்து விட்டீர்கள். அவன் என் கூந்தலை மெல்ல காதின் பின்னால் ஒதுக்கிய போது அந்த சிறு ஸ்பரிசம் என் உடல் முழுவதும் ஒரு மின்சார அலையை உண்டாக்கியது. 3 வருடங்களாக தனிமையில் வாடிய ஒரு பெண்ணின் ஏக்கமும் அவனது காதலும் அந்த சிறு அறையில் ஒரு தீயாய் பரவியது. நான் அவனை தடுத்திருக்க வேண்டும். கதிர், இது தவறு என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் என் உதடுகள் அசைய மறுத்தன. நான் இத்தனை காலம் சமூகத்திற்காக தன்னைத்தானே சிறைப்பிடித்து வைத்திருந்த அந்த பெண் இப்போது சுதந்திரமாக உணர்ந்தாள். அவன் என் முகத்திற்கு இன்னும் அருகில் வந்தான். அவனது கண்கள் என் கண்களை வெறித்து பார்த்தன. அதில் எந்த கேலியும் இல்லை. ஏதோ ஒரு தீவிரமான தாகம் மட்டுமே இருந்தது. நான் அவனது பார்வையில் தொலைந்து போனேன். மெதுவாக என் கைகளை அவன் தோள்களில் வைத்தேன். அவனது தசை பிடிப்பான அந்த உடல் என் மென்மையான கைகளுக்குள் அடங்கியது. சீலா, அவன் என் பெயரை சொன்ன விதம் ஒரு மந்திரிப்பு போல இருந்தது. அவனது அருகாமை எனக்கு புதியது அல்ல. ஆனால் இந்த தீவிரமான நெருக்கம் எனக்குள் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு விதவையாக வாழ்வதற்கும் ஒரு பெண்ணாக வாழ்வதற்கும் உள்ள அந்த மெல்லிய கோட்டை நான் அந்த இரவில் தாண்டினேன். அவன் என்னை மென்மையாக தன் மார்போடு அணைத்து கொண்டான். அந்த அணைப்பில் ஒரு பாதுகாப்பு இருந்தது. அதே சமயம் ஒரு கட்டுக்கடங்காத வேகமும் இருந்தது. நீ ஏன் என்னை தேடி வந்தாய் என்று நான் மெல்லிய குரலில் கேட்டேன்.
அவன் என் நெற்றியில் தன் உதடுகளை பதித்துவிட்டு, காரணமில்லாமல் நான் எதையும் செய்வதில்லை. நீங்கள் என் அருகில் இருக்கும்போதுதான் நான் உயிரோடு இருக்கிறேன் என்ற உணர்வே வருகிறது என்றான். அந்த இருண்ட அறையில் மழையின் சத்தம் பின்னணியாக ஒலிக்க எங்களுடைய மௌனம் அர்த்தமுள்ளதாக மாறியது. 3 வருடங்களுக்கு பிறகு நான் ஒரு பெண்ணாக மதிக்கப்படுவதையும் விரும்பப்படுவதையும் உணர்ந்தேன். அந்த மெழுகுவர்த்தி அணைய போய்க் கொண்டிருந்தது. ஆனால் எங்களுக்கிடையிலான அந்த பிணைப்பு அந்த இருளில் இன்னும் பிரகாசமாக ஜொலிக்கத் தொடங்கியது. அன்று இரவு காலம் நின்றுவிட்டது. சமூகத்தின் மிரட்டல்களும் உறவினர்களின் பார்வைகளும் விதவை என்ற அந்த முத்திரையும் எனக்கு தேவையில்லை என்று தோன்றியது. அந்த நொடியில் நான் ஒரு சுதந்திர பறவை. மெழுகுவர்த்தியின் ஒளியில் அவன் என்னை விட்டு விலகி சென்றபோது அந்த அறையே ஒரு கணம் உறைந்து போனது. 3 வருடங்களாக நான் ஏங்கி கிடந்த அந்த நெருக்கம் என் விரல் நுனியில் எட்டி தொடும் தூரத்தில் இருந்தபோது கதிர் ஏன் பின்வாங்கினான்? அவனது மூச்சு காற்று சீரற்றிருந்தது. அவனது கண்கள் ஏதோ ஒரு போராட்டத்தை காட்டிக் கொண்டிருந்தன. நான் அதிர்ச்சியிலும் ஒருவித ஏமாற்றத்திலும் என்ன ஆச்சு என்று திக்கி திணறி கேட்டேன். என் குரல் எனக்கு அறிமுகம் இல்லாதது போல அடர்த்தியாகவும் ஏக்கத்துடனும் ஒலித்தது. கதிர் தன் கண்களை இறுக மூடி திறந்தான். பிறகு ஒரு நீண்ட மூச்சை உள்ளிழுத்து தன்னை தயார்படுத்தி கொண்டான். ஆண்டி என்று அவன் அழைத்தபோது அதில் முன்பிருந்த குறும்பு இல்லை. ஒரு விதமான நடுக்கமும் வேதனையும் இருந்தது. இந்த கும்மிருட்டில் உங்கள் அருகாமையில் என்னால் என்னை சரியாக கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் உங்களை வெறும் ஒரு பெண்ணாக மட்டும் பார்க்கவில்லை சீலா. நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த இடமும் உங்கள் நம்பிக்கையும் எனக்கு மிக முக்கியம் என்றான் அவன். அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் ஊசியாக தைத்தது. நான் வெறும் உடல் கிடையாது, ஒரு ஆத்மா என்பதை அவன் உணர்ந்திருக்கிறான். ஆனால் அவன் பின்வாங்கியது என்னை போன்ற ஒரு தனிமை சிறையில் இருக்கும் பெண்ணுக்கு மீண்டும் ஒருவித தவிப்பையே தந்தது. நான் உங்களை வெறும் ஒரு இரவு விருந்தினராக பார்க்கவில்லை சீலா. இன்றைக்கு நான் உங்களை சீண்டினால் நாளைக்கு உங்கள் பார்வையில் நான் ஒரு மலிவான மனிதனாக மாறிவிடுவேன். அதை என்னால் தாங்க முடியாது என்று அவன் மிகவும் நிதானமாக சொன்னான். நான் அப்படியே ஸ்தம்பித்து நின்றேன். சமூகத்தின் பார்வையில் ஒரு விதவை என்று முத்திரை குத்தப்பட்டு பல ஆண்கள் என்னை ஒரு எளிதான இலக்கு என்றே கருதி இருக்கிறார்கள். ஆனால் இந்த 26 வயது இளைஞன் என்னுடைய கௌரவத்தையும் என் மதிப்பையும் அவன் கவனத்தில் கொண்டிருக்கிறான் என்பது என்னை நெகிழ வைத்தது. அவன் மெதுவாக கதவை நோக்கி நடந்தான். அவன் வெளியேற போகிறான் என்பதை அறிந்ததும் என் மனம் ஏதோ ஒன்றை இழந்தது போல துடித்தது. அவன் கதவை திறப்பதற்கு முன் திரும்பினான். நாளைக்கு திங்கட்கிழமை மீண்டும் நம்முடைய அந்த தினசரி வாழ்க்கை தொடங்கும். ஆனால் இந்த மலையிரவு இது நமக்கான ஒரு ரகசியமாக இருக்கட்டும். நீங்கள் விரும்பினால் நாளை மாலையில் மீண்டும் பேசுவோம் என்று சொல்லிவிட்டு இருளில் மறைந்தான். அறை மீண்டும் நிசப்தமானது. மெழுகுவர்த்தி அணைய போகும் நிலையில் இருந்தது. நான் மெல்ல எழுந்து சென்று ஜன்னலை திறந்தேன். மழை நின்றிருந்தது. ஆனால் காற்று இன்னும் குளிராகவே இருந்தது. அவன் என்னை முத்தமிடாமல் சென்ற அந்த நொடி என்னை அவன் மீது மேலும் ஈர்த்திருந்தது. அந்த இரவு முடிந்தது. ஆனால் என்னுள் ஒரு புதிய போர் தொடங்கி இருந்தது. அவன் வைத்த அந்த தூரம் எங்கள் உறவை மலிவானதாக்காமல் ஒரு புனிதமான எல்லையை வகுத்திருந்தது. இனி என்ன நடக்கப் போகிறது என்று என் மனம் தேடத் தொடங்கியது. அந்த கடை வீதியிலே நான் உறைந்து போயிருந்தேன். என் கணவர் மறைந்த பிறகு சமூகத்தின் பார்வையில் நான் ஒரு அனாதை போலத்தான் வாழ்ந்து வந்தேன். பல முறை அசிங்கமான பார்வைகளையும் கேலி பேச்சுகளையும் கடந்து வந்திருக்கிறேன். ஆனால் அன்று அந்த முதியவன் சொன்ன வார்த்தைகள் என் சுய மரியாதையை சுக்கு நூறாக உடைத்திருந்தன. அந்த சூழலில் எனக்கு பாதுகாப்பாக கதிர் வந்து நின்ற விதம் என் மனதின் மூலையில் இருந்த பயத்தை எல்லாம் அடித்து துடைத்தது. கதிர் அந்த முதியவனை தாக்கி அவன் காலரை பிடித்து உலுக்கிய போது அவன் முகத்தில் தெரிந்த அந்த ஆவேசம் நான் இதுவரை எந்த ஆணின் முகத்திலும் கண்டிராத ஒன்று. இனிமேல் என் ஆன்டி மீது உங்கள் பார்வை பட்டால் என்று அவன் கத்திய போது அந்த அறையே அதிர்ந்தது. அவன் எனக்கு செய்த அந்த உதவி வெறும் சண்டையல்ல, அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். வீட்டிற்கு திரும்பும் வழி முழுவதும் நாங்கள் பேசவே இல்லை. அவன் என் பையை தன் கையில் சுமந்து கொண்டு எனக்கு முன்னால் ஒரு பாதுகாவலனைப் போல நடந்து வந்தான். அவனது ஒவ்வொரு அடியிலும் ஒரு கம்பீரம் இருந்தது. என் மனதின் ஆழத்தில் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி பொங்கியது. 3 வருடங்களாக நான் சுமந்து வந்த அந்த விதவை எனும் பாரம் இந்த இளைஞனின் வீரத்தினால் இன்று லேசானது போல உணர்ந்தேன். வீட்டின் வாசலுக்கு வந்ததும் அவன் நின்றான். கோபம் தணிந்திருந்தாலும் அவன் முகத்தில் இன்னும் ஒரு விதமான பிடிவாதம் தெரிந்தது. ஆண்டி, இன்னும் ஏன் அமைதியா இருக்கீங்க? பயமா என்று அவன் மென்மையாக கேட்டான். நான் அவனை ஏறிட்டு பார்த்தேன். அவனது கண்கள் அன்று மலையிரவு போலவே இப்போதும் ஒரு விதமான ஏக்கத்துடன் என்னையே பார்த்து கொண்டிருந்தன. பயமில்லை கதிர், முதல் முறையாக எனக்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள் என்ற பாதுகாப்பு உணர்வு கிடைத்துள்ளது என்று நான் சொன்னேன். என் குரல் தழுதழுத்தது. அவன் புன்னகைத்தான். பாதுகாப்பு மட்டும்தானா? அதைவிட அதிகமாக எதுவுமே கிடைக்கவில்லையா என்று அவன் மீண்டும் அந்த வணிக பேச்சை தொடங்கினான். ஆனால் இன்று அதில் கேலி இல்லை, ஒரு உண்மையான உரிமையிலிருந்தது. நான் அவனை உற்று பார்த்தேன். அவன் வெறும் இளைஞன் அல்ல,
என் வாழ்க்கையின் இருண்ட பக்கங்களை வெளிச்சமாக்கும் ஒரு தீபமாக தெரிந்தான். நீ ரொம்ப மாறிட்ட கதிர். உனக்கு நான் என்ன தட்சணை கொடுக்க போறேன்னு தெரியல என்றேன் குறும்புடன். அவன் என் அருகில் வந்து, தட்சணை முக்கியமல்ல ஆண்டி, அந்த தட்சணைக்கு தகுதியானவனாக நான் இருக்கேன் நானு பாருங்க என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்றான். அவன் சென்ற பிறகு கதவை சாத்தி கொண்டு உள்ளே வந்தேன். கண்ணாடியில் என் பிம்பத்தை பார்த்தேன். அன்று மலையிரவு எப்படி என்னை புதுப்பித்ததோ, இன்று இந்த கடையின் நிகழ்வு என்னை முழுமையாக மாற்றி இருந்தது. நான் ஒரு அனாதை அல்ல. என்னை நேசிக்கும், எனக்காக போராடும் ஒரு உயிர் இருக்கிறது என்ற உணர்வு எனக்குள் ஒரு புதிய பெண்ணை உருவாக்கி இருந்தது. அந்த இரவு நான் அவனை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தேன். சமூகத்தின் விதிகள், கட்டுப்பாடுகள் எல்லாமே இப்போது அர்த்தமற்றதாக தோன்றியது. கதவின் அந்த பக்கம் கதிரின் காலடி சத்தம். அவன் கதவை தட்டும் ஒவ்வொரு முறையும் என் இதயத்தின் சுவர் இடிந்து விழுவதைப் போல இருந்தது. ஷீலா, கதவை திற. சமூகத்தை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உலகத்தை எதிர்த்து வாழும் தைரியம் உன்னிடம் இல்லையா என்று அவன் கதவின் பின்னால் இருந்து கெஞ்சி கொண்டும் அதட்டி கொண்டும் இருந்தான். நான் தரையில் அமர்ந்து என் முழங்கால்களுக்குள் முகத்தை புதைத்து கொண்டேன். அவன் சொன்னது சரிதான். அவன் என் வாழ்க்கையை மாற்றியவன், என் மங்கிய வாழ்க்கையில் ஒளி ஏற்றியவன். ஆனால் அந்த ஒளி நிலையானதா? 10 வருட வயது இடைவெளி என்பது வெறும் எண்கள் அல்ல, அது காலத்தின் கட்டாயம். இன்று அவன் காதலில் திளைத்திருக்கலாம், ஆனால் நாளை முதுமை என்னை சூழ்ந்து அவன் இன்னும் இளமையாக இருக்கும்போது அவன் பார்வை வேறொருத்தியை தேடினால் என்ன செய்வது? சமூகத்தின் வசைப்பாடல்களை விட அந்த பயம் என்னை அதிகம் வாட்டியது. கதவை திறக்கலாமா? அவனை அப்படியே அணைத்து கொண்டு இனி வரும் காலத்தை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்து விடலாமா? என் மனம் ஆம் என்று கத்தியது. ஆனால் என் அறிவு இல்லை, இது ஒரு கனவு, விடிந்தால் கலைந்துவிடும் என்று எச்சரித்தது. கதிர் இப்போது அமைதியானான். சிறிது நேரம் கழித்து ஒரு காகிதத்தை கதவின் இடுக்கில் வழியாக உள்ளே தள்ளினான். நான் அதை எடுத்து பார்த்தேன். அதில் சில வரிகள் இருந்தன. ஷீலா, நீ பயப்படுவது உன் மீதுள்ள அன்பினால் அல்ல, உன்னை சுற்றியுள்ளவர்களின் குரல்களை பயப்படுவதால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஒருவேளை உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் இந்த வீட்டை விட்டு நான் போய் விடுகிறேன். ஆனால் உன் வாழ்நாள் முழுவதும் நீ அந்த பயத்தோடையே வாழப்போகிறாயா? முடிவை நீயே எடு. அந்த காகிதத்தை வாசித்த போது என் கண்கள் கலங்கின. அவன் போனால் மீண்டும் நான் அந்த பழைய இருண்ட தனிமை சிறைக்குள் அடைக்கப்படுவேன். அவனோடு இருந்தால் ஒருவேளை உலகம் என்னை எள்ளி நகையாடலாம். மெதுவாக எழுந்து சென்று ஜன்னல் வழியே வெளியே பார்த்தேன். தீபாவளி பட்டாசுகள் இன்னும் எரிந்து கொண்டிருந்தன. என் கைகள் கதவின் தாழ்பாலை தொட்டன. திறக்கலாமா? திறந்தால் என் பழைய வாழ்வு முடிவுக்கு வரும், புதிய வாழ்வு தொடங்கும். அது முட்களின் பாதையாக இருந்தாலும் அதில் கதிரின் கரம் என்னோடு இருக்கும். நான் கதவின் தாழ்பாலை மெல்ல திறந்தேன். கிளிக் என்ற சத்தம் அந்த அறையில் எதிரொலித்தது. கதிர் அங்கேதான் நின்று கொண்டிருந்தான். அவன் கண்கள் சிவந்து போயிருந்தன. நான் அவனை பார்த்தேன். அவனது அந்த இளமை, அந்த துணிச்சல், அந்த அன்பு, அவை எனக்கானவைதானா? அவன் என் அருகில் வந்தான். நான் அவனை அணைத்து கொள்ளவில்லை. ஆனால் என் இதயம் அவனுக்கு வழிவிட்டது. கதிர், நாம் வாழலாம், ஆனால் உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது என்றால் என்ன செய்வாய் என்று கேட்டேன். அவன் புன்னகைத்தான். உலகம் நம்மை ஏற்க வேண்டிய அவசியமில்லை ஷீலா. நாம் ஒருவருக்கொருவர் போதுமானவர்கள். இன்று இரவு நான் உன்னோடு இருக்கிறேன். நாளை நம் வாழ்வை நாமே வடிவமைப்போம். அவனது அந்த உறுதியான வார்த்தைகள் என் எல்லா பயங்களையும் சுக்குநூறாக உடைத்தன. நான் என் முடிவை எடுத்து விட்டேன். சமூகத்திற்காக வாழ்ந்த 3 ஆண்டுகளை விட காதலுக்காக வாழப்போகும் அடுத்த நொடி எனக்கு முக்கியமானது. கதவின் தாழ்பாலை நான் விலக்கியதும் கதிர் என்னை ஒரு கணம் உற்று பார்த்தான். என் கண்களில் இருந்த கண்ணீரும் அதே சமயம் அந்த தீர்மானமும் அவனுக்கு புரிந்திருக்க வேண்டும். அவன் வார்த்தைகள் ஏதும் பேசவில்லை. மாறாக மெல்ல என் கைகளை தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டான். அந்த சிறிய தொடுதல் நான் இத்தனை காலம் கடந்து வந்த அந்த தனிமை சிறையின் கதவுகளை நிரந்தரமாக தகர்த்து விட்டது. அன்றைய இரவே நாங்கள் முடிவெடுத்தோம். இந்த ஊர், இந்த அறை, இந்த 4 சுவர்கள், இவை யாவும் என் பழைய வழிகளுக்கு சாட்சியாக இருந்தன. அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்பது எங்கள் இருவரின் உறுதியான முடிவு. சில வாரங்களுக்கு பிறகு நாங்கள் இந்த நகரை விட்டு வேறு ஒரு புதிய இடத்திற்கு மாறினோம். அங்கே எங்களை யாரும் அறிந்திருக்கவில்லை. எங்கள் கடந்த காலமோ, என் வயதோ அல்லது என் விதவை முத்திரையோ எங்களை பின்தொடரவில்லை. நான் மீண்டும் ஒரு பள்ளியில் ஆசிரியையாக சேர்ந்தேன். கதிர் தன் அலுவலக பணிகளை புதிய உற்சாகத்துடன் கவனித்து கொண்டான். சமூகத்தின் கண்கள் நம்மை எப்படி பார்க்கும் என்று பயந்த அதே ஷீலாதான் நான். ஆனால் இப்போது என் தோளில் கதிரின் கை இருக்கும்போது உலகம் என் முன் மிக சிறியதாக தோன்றியது. ஒரு மாலை நேரம் வீட்டு பால்கனியில் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தோம். அங்கே எந்த சுவரும் எங்களை பிரிக்கவில்லை. நான் அவனது தோளில் தலை சாய்த்து கொண்டேன். இன்னும் பயமா இருக்கா ஷீலா என்று
கதிர் மென்மையாக கேட்டான். நான் அவனை ஏறிட்டு பார்த்தேன். பயமில்லை கதிர், ஆனால் சில நேரங்களில் ஆச்சரியமாக இருக்கிறது. 3 வருடங்கள் இருளில் வாழ்ந்த எனக்கு நீ தந்தது வெறும் காதல் மட்டுமல்ல, மீண்டும் வாழ வேண்டும் என்ற துடிப்பையும் நீ கொடுத்திருக்கிறாய் என்றேன். அவன் புன்னகைத்தான். வாழ்க்கை என்பது மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதில் இல்லை, நமக்கு எது நிம்மதி தருகிறது என்பதில் தான் இருக்கிறது. நீ 36 அல்லது நான் 26 என்பது வெறும் எண்கள் மட்டுமே. நம் இதயங்கள் ஒரே மொழியை பேசும்போது வயதுக்கு அங்கே இடமில்லை. அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் உண்மையானவை. சமூகம் எனக்கு தந்த அந்த விதவை என்ற முத்திரை என் வாழ்வின் முடிவு அல்ல, அது என் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் மட்டுமே. உண்மையான வாழ்க்கை இப்போதும் கதிரின் அன்பில் தொடங்கி இருந்தது. இன்று நான் சுதந்திரமானவள். என் கடந்த காலத்தின் நிழல்கள் மறைந்து விட்டன. என் வருங்காலம் கதிரின் கைகளில் ஒரு அழகான ஓவியமாக விரிய தொடங்கியிருந்தது. ஒவ்வொரு முறையும் நான் அவனை பார்க்கும்போது, அன்று மலையிரவில் அவன் எனக்காக காட்டிய அந்த வீரமும் அன்புமே என் வாழ்வின் மிக பெரிய பாதுகாப்பாக தெரிகிறது. முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்தில் நான் ஒரு கமா இட்டிருக்கிறேன். எங்கள் வாழ்க்கை அது ஒரு அழகிய காவியம். வாழ்க்கை என்பது பிறருக்காக வாழ்வதல்ல, நம் மனதிற்கு பிடித்தவர்களுடன் சுய மரியாதையோடு வாழ்வது என்பதை சீலா மற்றும் கதிரின் கதை நமக்கு உணர்த்துகிறது. சமூகத்தின் முத்திரை எதுவாக இருந்தாலும் அன்பினால் எதையும் வெல்லலாம் என்பதற்கு இவர்களே சாட்சி. இந்த கதையை வாசித்தமைக்கு மிக்க நன்றி. மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.